நம்ம கடலூர்ல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. வருஷம் நம்ம அந்தியூர் குதிரை சந்தைக்கு வந்துருவோம். சரி, நம்ம வருஷம் மட்டும் வந்துருவோம். இந்த வருஷம் தான் நிறைய வண்டி பாரம்பரியமா பழைய வண்டி வருஷம் ஒரு ஆளா கொண்டு வரீங்க. பாரம்பரியமா கடைபிடிச்சி ஒரே ஆள் நான் தாங்க. இந்த வண்டி தயாரிக்கிறேன் ஒரே ஆள் தான் இருக்கு அந்தியூர்ல. இந்த வண்டி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க, நம்மளுக்கு பின்னால ஆள் இல்ல, நாம தான் தயாரிச்சு கொடுக்குறோங்க. வருஷம் எத்தனை வண்டி கொண்டு வந்துருக்கீங்க? என்னென்ன வண்டி கொண்டு வந்துருக்கீங்க? இந்த வருஷம் 40 வண்டி கொண்டு வந்துருக்குறோங்க. 40 வண்டி. இது வந்து சவாரி வண்டிங்க. சரி, ஓகே. 40 வண்டி இருக்கு. ஒரு வண்டியா வண்டி என்ன ரேட்டு, வண்டி எப்படி செய்யறாங்க அப்படிலாம் பாத்துக்கோ. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. ஒரு வண்டி என்ன ரேட்டுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பழமையான முறையில உங்களுக்கு வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆல்டர் பண்ணாலும் கொடுப்பாங்க. அது மாதிரி சினிமா ஷூட்டிங்லாம் வேணும்னாலும் நீங்க வந்து இவங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம பழமையான வண்டியை நிறுத்தி வைக்கணும், ஒரு கௌரவத்துக்கு பெரிய ஆட்கள்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா அதுவும் வண்டி வந்து வாங்கிக்கலாம். சோ ஒரு வண்டியா பாத்துறோம். என்ன வண்டி பாஸ்? எவ்வளவு மட்டும் இல்லைங்க, இது விவசாயிகளுக்கு வந்து காலகாலமா உழைச்சு கொடுத்த வண்டி. அதாவது அன்னைக்கு எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் உறுதி காலத்தை பேசிட்டாவே இந்த வண்டிக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. இப்ப இருக்க டயரு வீலுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அடித்தளங்க இதுல இருந்து தான் எல்லாமே இப்போ வந்து. ஆமாங்க. ஓகே, இது என்ன வண்டி? இது சவாரி வண்டிங்க. சவாரி வண்டி நிக்கல் டாப்புங்க. இந்த வண்டியோட விலை வந்து 2.5 லட்சங்க. 2 லட்சம். எப்படி என்ன வண்டி போட்டுருக்கீங்க? 2 மாடு போட்டுருவேன். 2 மாடு போட்டி ஓட்டிக்கலாம். குதிரை போட்ட முடியுமா? குதிரைனா இந்த ஏற்காடு அடி போட்டு குதிரை கைக்கு மாட்டிக்கலாம். ஓகே, என்ன ரேட் சொன்னீங்க? 2.5 லட்சம் வருங்க. அடுத்த வண்டி போலாம். இது வந்து ஈசா மையத்துல வண்டி பாத்துட்டு வந்துங்க. ஈசா மையம் கோயம்புத்தூர் ஈசா மையம் இருக்குல்லங்க, அதுல பாத்துட்டு வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதாவது என்ன ஒரு கோயம்புத்தூர்ல இல்ல, இது ஆனைகட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு 2 வண்டி கொடுத்துருக்காரு செஞ்சு. நீங்க ரெடி பண்ணி இது ஃபுல்லாவே? ஆமா, 3 வண்டி ரெடி பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு பார்க்க சுத்தி பார்க்கணும். 10 பேர் இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர் வந்துடலாம். ஆனைகட்டி வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, எஸ்ஆர்டின்னு சொல்லி இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து 2 வண்டி கொடுத்துருக்கு. மாடு போட்டா தொழில் போடலாம். ஆமா, இப்ப பாருங்க, 5 பேர் உட்காரலாம். இந்த பக்கம் 5 பேர், அந்த பக்கம் 5 பேர் உட்காரலாம். இல்ல ஆள் உட்காந்துட்டு கூட ஓட்டிட்டு போலாம். நல்லா தரமா இருக்கு. என்ன ரேட்டு போகிறோம்? இது 1,80,000 வரும். 1,80,000. நம்ம இந்த மாதிரி ரெண்டு கொடுப்பீங்களா? 2 ஷூட்டிங் ரெண்டு கொடுப்பீங்க. ரெடி பண்ணி கொடுப்பீங்க. லோடு கணக்கெல்லாம் கொஞ்சம் நீங்க ரெடி பண்ணீங்களா? பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வண்டி பார்த்துவாங்க. இது வந்து சவாரி வண்டிங்க. ஆமா, மாட்டு வண்டி புது வண்டி இப்ப தயாரிச்சிருக்கோம். 2026 மாடல். 2026. ஆமா, இதுல வண்டி 3 லட்சம் வருங்க. 3 லட்சம். இது டயர் காட்டே இல்லாம டியூப் வச்சு செஞ்சீங்க. டியூப் கிடையாது, டயரு. அதாவது ராலி இருக்குல்லங்க, ராலி பழைய டயர்லாம் அறுத்துங்க, அது செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுப்பாங்க. சேர்க்கமலம் மரத்துல வந்து பெல்லோட போட்டுருக்கீங்க. ஆமா, எல்லாமே இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஆமா, எல்லாமே நாங்க ரெடி பண்றோம். 3 லட்சங்க. 3 லட்சம். ரேட் கம்மி பண்ணி தரோங்க. இந்த 2026 ஆடிக்காரு 2026 ஆடிக்காரு. வாங்க போலாம். வாங்கப்பா, டக்குனு முடியா. இது என்ன வண்டி? இது என்ன ரேட்டு? இது சவாரி வண்டிங்க. சவாரி வண்டி 2 மாடு போட்டுருது. 2 மாடு போட்டது. இது ரேட்டு 3 லட்சம் வருங்க. 3 லட்சம் வரும். ஆமா, அது இது என்ன வண்டி? சின்னதா இருக்கு. இது ஒத்த சாரண்டு. இது போக முடியும். என்ன ரேட்டு? 1,20,000. 1,20,000. பேசி ரேட் பேசிக்கலாம். போன் பண்ணிக்கலாம். நம்பர் வீடியோ இருக்கு, நம்பர் கால் பண்ணி ரேட் பேசி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரே வண்டி தான். இதெல்லாம் ஒரே வண்டி தான். ஒரே வண்டி தான். எல்லாமே எல்லாம் நான் ரெடி பண்ண வண்டி தான். இது என்ன இருக்கு? சீட்லாம் இது வந்து சொகுசு வண்டி. அதாவது ஒத்த சாரண்டு. இந்த கல்யாண பொண்ணுங்களே வச்சு கூட்டிட்டு போலாம். கல்யாணம் அந்த பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு போறது 2 ஊர் வந்து சிறிதா கூட ஒரு ஊரை கூட்டிட்டு போலாம். ஒரு ஊர் போயிடலாம். என்ன ரேட்டு? இந்த விலை வந்து 2,20,000. 2,20,000. என்ன ரேட் பேசிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். பேசலாம். அடுத்த வண்டி பாத்துருவோம்பா. எல்லாமே சொந்தமா நம்ம வீட்டுல. ஆமா, இது வந்து நாலாள்பட்டை. பேர் வந்து நாலாள்பட்டைங்க. இந்த வண்டி பேரு 90,000. 90,000. எப்படி உட்காந்து போடுது? சாஞ்சி 2 வருஷம் பின்னாடி உட்காந்துக்கலாம். 4 பேர் போல. இது அங்க பாத்து அதே வண்டி தான். ஒத்த சாரண்டு வண்டி தான். அதே ரேட்டு தான்.
இது நாலாள் பட்டை. நாலாவது பட்டை. நாலாள் பட்டைக்கு இது 1,40,000 வரும். 1,40,000. 40,000 வரும். வேற ரேட் பேசினா பிக்சர் ரேட் கிடையாது, கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணி தரேன். இது ஏன்னா இது வந்து அதே ரேட் தான். போட்டு அவசரம் கொண்டு வந்து போட்டு தரேன். போட்டுக்கலாம். ம். இது சவாரி பழைய டைப், பழைய கால டைப். ஆமா ஆமா, அதெல்லாம் பெரம்புங்க. ஆமா செய்யறது. ஆமா பரவாயில்ல பரவாயில்ல. மழை தண்ணியில கூட இறங்காது இல்ல? இறங்காது. உட்காந்து கிட்ட ஒரு 4 பேர் போகலாம். 10 பேர் போலாம் வண்டியில. 10 பேர் போகலாம் ஜம்முன்னு. ஆமா, அந்த காலம் ரெண்டாவது சினிமாவில் இதெல்லாம் கூட்டிட்டு போவோம் பாரம்பரியமா. ஆமா எங்க பார்க்க முடியுது, அதான் பாக்குறோம். ஆமா 2,50,000 ரூபா இருக்குது. 2 லட்சம். இது என்ன வண்டிப்பா? இது சவாரி வண்டிங்க. சவாரி வண்டி தான். ஃபுல்லாவே மரம் தான் போய். நல்ல மரம், தேக்க மரம். தேக்க மரம். வீடு என்ன மரம் சரிங்க? தேக்குங்க. எல்லாமே தேக்குதான். எல்லாம் தேக்குதான். எத்தனை வருஷத்துக்கு வரும் தெரியுங்களா? இது 4-5 தலைமுறைக்கு வரும். 5 தலைமுறைக்கு. வெயில்ல மழை எதுல போட்டாலும் கிடக்கும். ஒன்னாகாது. ஒன்னாகாது. ரேட் 3 லட்சம். 3 லட்சம். நீங்க நம்பருக்கு நான் வீடியோ நம்பர் கேட்கறேன்னா ரேட் கால் பண்ணி குறைச்சு வாங்கி தருவோம், எடுத்துக்கலாம். இது வண்டி. இது வந்து இது சவாரி வண்டி பழைய ஓல்டுங்க. பழைய ஓல்டு. 1,25,000 ரூபா. 1,25,000 ரூபா. 1,25,000. மேல தகுற மாதிரி இருக்கு. இது அலுமினி சீட்டு. அலுமினி சீட்டு. இந்த வண்டிக்கு வயசு வந்து 100 வருஷம். 100 வருஷம். 100 வருஷம் பழைய காலத்து பொருள் வச்சிருக்கீங்க, பழமை மாறாம வச்சிருக்கீங்க. இதே வண்டியை புதுசா ரெடி பண்ணி தரீங்களா? 5 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆமா 1 லட்சம் ரூபா. ஆமா. இது நல்ல மெத்த கொடுத்துருக்கீங்க. சோபா மாதிரி. இது 80,000 வருங்க. 80,000. இந்த 2 வண்டி ஒரே ரேட் தான். ஒரே ரேட் தான். 80,000. 80,000. பழைய ஓல்டு இதெல்லாம். பழைய ஓல்டு. அது என்ன பண்ணலாம்? இந்த அது கட்டமாட்டு வண்டி. கட்டமாட்டு வண்டி. அது வந்து இந்த மாதிரி வந்துச்சுங்களா? ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் வந்தது. பெருசு பெருசா இருக்கு. ஆமா, அது கட்ட வண்டி. தேக்கு மரம் எல்லாமே பாருங்க. தேக்குமா? ஆமா பாத்து. இந்த ரேட் வண்டியும் ஒரு வண்டி வந்து 1 லட்சம் ரூபா வருங்க. 70,000 வரும். 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வருது. 2 லட்சம் ரூபாய் வண்டி இருக்கு. வீட்டுல வந்தா 4 வண்டி வச்சிருக்கு. இது மாதிரி அச்சாணி அந்த காலத்துல அச்சாணியே ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. வண்டி உண்டாவா அச்சாணி தேவை. அச்சாணி ஓட்ட முடியாத வண்டி. இல்ல இது மேல முதல்ல இதுல மட்டும் இரும்பு இருக்குமா? ஆமா, அது நம்ம செட் பண்றது. செட் பண்றீங்க. காய்ச்சி தீயில காய்ச்சி அதை போட்டுவோம். சரி, இப்ப ரெடி பண்ணீங்க இது மாதிரி? இன்னைக்கு நான் ரெடி. இந்த மாதிரி ரெடி பண்றதுன்னா ஆளே இல்லையே உங்ககிட்ட? அடுத்த தலைமுறைக்கு ஆளே இல்லையே? நாங்களும் ரெடி. விவசாயிகளுக்கு வந்து மனசு வச்சாங்கன்னா நாங்களும் பிழைக்கலாம், விவசாயிகளும் பிழைக்கலாம், பாரம்பரியத்தை காப்பாத்தலாம். என்னங்க பாரம்பரியமான பழைய எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு போகணும். அரசாங்கம் கொஞ்சம் நிதி கொஞ்சம் பண்ணணும். இதுக்கெல்லாம் தொழிலெல்லாம் நசுக்கிட்டு வருது. இதுக்கெல்லாம் நீங்க பார்த்து பெரியவங்க பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் நல்லா இருப்போம். வருங்கால சந்ததி நல்லா இருக்கு. இது பழமை மாறாம எப்படி வாங்கணுமோ அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். அதே பாட்டை முப்பாட்டை எங்க காலத்துல வழி வழியா நாங்க வந்துட்டு இருக்கோம். இந்த தொழிலுக்கு இப்ப நாங்க புதுசல்ல, பழைய தொழிலாளிக்கிறாங்க. வண்டி ஒரே ரேட் தானா? ஆமா, எல்லா வண்டியும் ஒரே ரேட்டு தான். எச்சரிக்கை இருக்குங்க. 1 லட்சம் 2 லட்சம் வண்டி பொறுத்தவரை இருக்கு. மெட்ராஸ் வண்டி போகுது. ஏத்தியாச்சு. அது 1,70,000. மெட்ராஸ் போகுது இப்போ. மரம் மரம் இரும்பு தான். அப்படியே நீங்களே கவர் பண்ணுங்க வண்டிய. ஆமா. இது வந்து 4 பட்டைங்க. இது வந்து 70,000 கொடுக்கலாங்க. 70,000 கொடுத்துடலாம். அப்படியே எடுத்துக்கலாம். நல்ல கண்டிஷன், ஓட்ட கண்டிஷன். பெரிய குறைய போடலாம். இது ரேஸ் வண்டி. ரேஸ் வண்டியா? ரேஸ் வண்டி. இந்த வண்டி விலை வந்து ஒரு 90,000 கொடுக்குறேன். ரேஸ் வண்டியா? 90,000. 90,000. வண்டி பாருங்க. இப்படி வாங்க, இப்படி கவர் பண்ணுங்க. வீல டிசைன் கொடுத்துருக்கீங்க. ஆமா, எல்லாம் வீலு பாருங்க. முருகன் படம் போட்டிருக்கு பாருங்க. எல்லாம் பாத்துக்கங்க. எல்லாமே ஆசாரி ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஆசாரியே தான். ஆசாரி தான் ஒர்க் பண்ணுவாரு. எல்லாம் பில்லு போட்டு பக்கமா இருக்கு. ஆமா, அப்படியே வாங்க. ஒண்ணு ஆகாதுல்ல? ஒண்ணா இப்படியே வாங்க. அப்படியே 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 வச்சு ஏறது. மேல நேம் போட்டுருக்கு பாருங்க. சேரலாம். நேம் போட்டு அடிச்சுக்கலாம். யார் பேர் வேணா போட்டு அடிச்சு கொடுப்பீங்க. போட்டு அடிச்சு கொடுத்துடலாம். யார் பேர் வீட்டுக்கு வேணா கூட யார் பேர் வேணா போட்டுக்கலாம். நேம் போட்டு போட்டுக்கலாம். போட்டு அடிச்சுக்கலாம். இந்த ரேட்டு வண்டி 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம். ஆமா, ரேட்டு கம்மி பண்ணி எடுத்துக்கலாம், பேசிக்கலாம். அந்த பேசலாம். ஓகே.
இப்ப விலை அதிகம். வாங்க அப்படியே செயலிகள்லாம் பார்த்து பிடிங்க. அந்த சிங்கமெல்லாம் வச்சிருக்கு பாருங்க. யானை போட்டீங்க? ஆமா, யானை எல்லாம் போட்டுருக்கு. போட்டீங்க பாருங்க, கட்டையிலே பாருங்க யானை இருக்கு. ஓ, முன்னாடி அந்த இதுவே யானை எல்லாம் செஞ்சீங்க. யானை தந்த மாதிரி இருக்கு. ஆமா பாருங்க, அப்படியே யானை தந்துட்டு கொண்டு வந்தீங்க. பழம் இருக்குமா? உண்டாகாது. 3 லட்சம் முன்னாடி பாத்துவாங்க. இது 3 வண்டி ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, என்ன ரேட்டு பாருங்க? இது 2,00,000 கொடுக்கலாம். 2 லட்சம். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க, ரேட்டு பேசிக்கலாம். வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பழமை மாறாம நிறைய வண்டி புது வண்டியா வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. புது வண்டி இதெல்லாம் பழமையெல்லாம் பழைய வண்டி வச்சிருக்காங்க. ஆமா. புது வண்டி இருக்கு. ஆமா, உங்க வீட்டுல வாங்கி நீ நிறுத்தி வைக்கணும். உங்க அடுத்த தலைமுறை உங்க பிள்ளைகளுக்கு நம்ம பழமையை வந்து நீங்க காமிக்கணும். இப்படியா நம்ம வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற காமிக்கிறதுக்காக நீங்க வாங்கி கொடுக்கலாம். நிறைய ஷூட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டுக்கு வேணாலும் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் கொடுப்பாங்க. நிறைய இருக்கு. கால் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு, தாய்மாமன் கொண்டு போறதுக்கு, பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலம் போறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். எல்லாம் கிடைக்குங்க. இந்த டைரக்டர் எல்லாம் கொஞ்சம் மனசு வச்சாங்கன்னா எங்க தொழிலெல்லாம் ஊக்கப்படுத்தாலும் அது வேண்டி சாமான் நாங்க தர முடியும். வண்டி வாகனமெல்லாம் நாங்க தர முடியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் இருக்கிறவங்க பார்த்தா தெரியாம இருக்கும். அதே தெரிஞ்சு சொல்லுங்க. தெரிஞ்சு வந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோங்க.